ஓம் நம சிவாய் வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஜோதிடத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவங்களை அடியேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஜோதிட மாணவர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும், ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும், ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கும் இந்த பதிவு. ஒரு ஜாதகம், அது ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ எந்த ஜாதகமாக தான் சரி, பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். பிறப்பு என்றால் இப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு லக்னம் அல்லது ராசி கண்டிப்பா அப்பா அல்லது அம்மாவுடைய லக்னம் ராசி அது 1, 5, 9 அது 1, 4, 7, 10 இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது அவங்க குழந்தையாக இருந்தால், அந்த ஜீனுக்கு பிறந்திருந்தால், இப்போ உதாரணம் சிம்ம லக்னம் அப்பான்னு வச்சுக்குவோம், கண்டிப்பா அந்த குழந்தை, அவனுக்கு பிறக்கிற குழந்தை ஒன்று தனுசு லக்னமா இருக்கும் அல்லது மேச லக்னமா இருக்கும், அல்லது தனுசு ராசியாக இருக்கும் அல்லது மேச ராசியாக இருக்கும், அல்லது சிம்ம லக்னம் வச்சுக்க நேர் இருக்கு கும்ப லக்னமா இருக்கும் அல்லது கும்ப ராசியாக இருக்கும். உறுதியா ஒண்ணு. சரிங்க, லக்னப்படி வரலைங்க அப்படின்னு வச்சுக்குவோம், ராசி படி இருக்கும். அப்ப அவனுடைய ராசி உதாரணம் சிம்ம ராசின்னு வச்சுக்குவோம். சிம்ம ராசியாக இருந்தால் அவன் ராசியிலே வரலாம், அவனுக்கு 2வது ராசியாக வரலாம், அவனுக்கு 12வது ராசியாக வரலாம், மின்பின் ராசியாக வரலாம், அல்லது 5வது ராசியாக வரும், அல்லது 7வது ராசியாக வரும், அல்லது 9வது ராசியாக வரும், அல்லது 11வது ராசியாக வரும். செக் பண்ணுங்க. அனுபவத்தை அள்ளி தந்துட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையோட லக்னம் தந்தையை ஒட்டி வரும் அல்லது தாயை ஒட்டி வரும். அப்பதான் அந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. அப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ராசிக்கு, குறிப்பா அப்பா அம்மா ராசிக்கு அப்பா அம்மா லக்னத்திற்கு 1, 5, 9 கண்டிப்பா வரும். செக் பண்ணுங்க. ஒண்ணு ராசிக்கு 1, 5, 9 வரும், அல்லது லக்னத்துக்கு 1, 5, 9 வரும். செக் பண்ணி பாருங்க. உறுதியா இது அனுபவம். அப்ப ஆண் ராசிக்கோ பெண் ராசிக்கோ 1, 5, 9 வந்தால் கண்டிப்பா அவங்க குழந்தை, அந்த குழந்தை அவங்க பேச்ச கேட்கும். ஒருவேளை 6, 8, 12, 6, 8 வந்தால் அந்த குழந்தை அவங்க பேச்ச கேட்காது. அப்பா பேச்சையும் கேட்காது, அம்மா பேச்சையும் கேட்காது. உறுதியா. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதகனுக்கு ஒருத்தர் குழந்தை பெக்கிறாங்கன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகமும் அவங்க அப்பாவுடைய ஜாதகம் ஏறத்தால் ஒண்ணா வரும். அது ஜீன். மாங்காய் போட்டா மாங்காய் தான் வரணும், மாங்காயை போட்டு கொய்யாக்காய் வந்தா அந்த தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம், ஒட்டு பண்ணியிருக்கான்னு அர்த்தம், ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆண் ராசிக்கு ஆண் லக்னத்திற்கு, பெண் ராசிக்கு பெண் லக்னத்திற்கு 1, 5, 9 வரணும். இது ஃபர்ஸ்ட் ஜோதிட விதி. 2வது, அந்த ஆண் ராசிக்கு பின் ராசியாக வரலாம். அப்ப உதாரணம் அவன் சிம்ம ராசினா அந்த குழந்தை கன்னி ராசியில பிறந்திருக்கலாம் அல்லது கடக ராசியில பிறந்திருக்கலாம். லக்னமான முன்னாடி லக்னம் கண்டிப்பா இருக்கும், இல்லையா எழுத்த லக்னமாக இருக்கும், இல்லையா 5, 9 லக்னமா இருக்கு, ராசியா இருக்கும். இதுதானுங்க ஜாதகம். இதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லிக் கொடுத்தேன். கத்துக்குங்க. என்ன காரணம்? இத பிறப்பு. பிறப்புன்னா இப்படிதான் இருக்கணும். ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்குதுன்னா இப்படிதான் பிறக்கும். அப்பதான் அவன் குழந்தை, அப்பதான் அவன் குழந்தை. இல்லையா அது வேற மாதிரி பிறந்திருக்கும், இல்லையா அது தத்து இருந்திருப்பாங்க, இல்லையா அது ஆஸ்திரேலியா மாறி இருக்கலாம், ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கும், இல்லையா டெஸ்ட் டியூப் குழந்தையாக இருக்கலாம், சோதனை குழந்தையாக இருக்கலாம், கத்துக்கிறது குழந்தையாக இருக்கலாம். செக் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க. இது வரும்,
கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இதுதான் பிறப்பு. அப்ப பிறப்பை பத்தி நான் அனுபவியில ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். இது உங்க ஜாதகத்துக்கு ஒத்துவதான்னு பாருங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க ஜாதகத்துக்கு ஒத்துவதான்னு பாருங்க, உங்களுடைய நண்பர்கள் ஜாதகத்துக்கு ஒத்துவதான்னு பாருங்க. எல்லாத்திலும் ஒத்து வரும், உறுதியாக, நிச்சயமாக. என்ன காரணம்? என்னுடைய அனுபவ ஆராய்ச்சி. அப்ப இந்த லிங்க்ல ஏதோ லிங்க் வரும், வரவில்லை என்றால் கண்டிப்பா தப்பா இருக்கும். இதுல உண்மை விஷயம் சொல்லிடுறேன். அந்த ஆண் இப்ப அப்பா அம்மா வச்சுக்குவோம், அந்த அப்பா அம்மாவுடைய நட்சத்திரமாகவும் வரலாம், கவனிச்சுக்குங்க. அப்பா அம்மாவுடைய லக்னமாகவும் வரலாம், அப்பா அம்மாவுடைய ராசியாகவும் வரலாம், அல்லது அப்பா அம்மாவோட 1, 5, 9 லக்னமாக வரலாம், அது 1, 5, 9 ராசியாக வரலாம். உறுதியா இல்லையா? அந்த ராசிக்கு பக்கத்து ராசியாக இருக்கும், மின் பின் ராசியாக வரலாம், அல்லது 7வது ராசியாக இருக்கும். செக் பண்ணுங்க. உறுதியா இதுல ஏதோ ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு ஜாதகம் அல்ல, பல ஜாதகம் அல்ல, லட்சக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சு சொல்றது. பாருங்கள், இதுல உண்மை தெரியும். உண்மை இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்க இதுல நான் சொல்ற கருத்துல ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐயா எனக்கு இப்படிதான் வந்துச்சுன்னு சொல்லுங்க, அது நான் விளக்கம் சொல்றேன். நன்றி, வணக்கம்.